திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 935, அதிகாரம் சூது. இது ஒரு மகாபாரத நிகழ்வு. ராஜசூய யாகம் நடத்தி முடித்த தருமர் மீது துரியோதனனுக்கு பகையும் பொறாமையும் அதிகமாகின. பாண்டவர்களை வெல்வதற்கு தனது மாமா சகுனியுடன் ஆலோசனை கேட்டார். அதற்கு சகுனி, பாண்டவர்களை போரில் வெல்ல முடியாது, சூது சூழ்ச்சிகளால் தான் வெல்ல முடியும். அதிலும் தருமர் சூதாடுவதில் விருப்பமுள்ளவர். ஆகையால் நீ அழகிய மாளிகை ஒன்றை கட்டி அதன் திறப்பு விழாவிற்கு பாண்டவர்களை வரவழை. அப்போது எப்படியாவது தருமரை சூதாட வைத்தால் அந்த வலையில் பாண்டவ பறவைகள் சிக்கிவிடும். அதன் மூலம் உன்னை வெற்றி கொள்ளச் செய்கிறேன் என்று தனது சதித்திட்டத்தை கூறினார். இதை கேட்டு துரியோதனன் மிக்க மகிழ்ச்சியடைந்தார். திட்டப்படி மாளிகையின் கட்டிட வேலை முடிந்து திறப்பு விழாவிற்கு தயாரானது. துரியோதனன் பாண்டவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். பாண்டவர்களும் துரியோதனின் அழைப்பை ஏற்று மாளிகைக்கு வந்தனர். அவர்களை அன்புடன் வரவேற்று மாளிகையை சுற்றி காண்பித்தார் துரியோதனன். பிறகு கூடத்தில் அமர்ந்து சற்று நேரம் பொழுதுபோக்கிற்காக சூதாடலாம் என்று தருமரை துரியோதனன் அழைத்தான். தருமருக்கு சூதாடுவதில் நாட்டம் இருந்ததால் அவரும் சம்மதித்தார். சூதாட்டம் தொடங்கியது. சகுனியின் சூழ்ச்சியால் தருமர் தோல்வி மேல் தோல்வியடைந்தார். தனது நாட்டை இழந்த பிறகு தனது தம்பிகள் 4 வரையும் மனைவி திரௌபதியையும் பணயம் வைத்து ஆடி அவர்களையும் இழந்தார். சூதாட்டத்தில் தோற்றதால் பாண்டவர்கள் தங்கள் நாட்டை விட்டு 13 ஆண்டுகள் வனவாசம் சென்றனர். தருமரின் சூது ஆசை இத்தகைய பெரிய துன்பத்திற்கு காரணமாயிற்று. சூதாடும் கருவியும் ஆடும் இடமும் தனது கைத்திறமையை மதித்து சூதை கைவிடாதவர் எல்லா பொருளும் உடையவராக இருந்தாலும் எதுவும் இல்லாதவர் ஆகிவிடுவார் என்பதை கவரும் கழகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாகியார் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். சூது வாழ்வின் தீது, உழைப்பே வாழ்வின் இனிது.